ஜப்பான் பொதுமக்கள் நினைப்பதை வைத்தே மின்சாரத்தை தயாரிக்க தொடங்கிருச்சாம். எப்படி இதை சாதிச்சது தெரியுமா? இன்றைய உலகம் தொழில்நுட்பத்தை நம்பிதான் இயங்குகிறது. தொழில்நுட்பத்தின் ஆதாரமாக இருப்பது மின்சாரம்தான். மின்சாரத்தை உருவாக்க இயற்கை சக்திகளை பயன்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிய உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளும் முயற்சித்து வருகிறது. நீரிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது, காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பது என தொடர்ந்து இயற்கை வழிகளில் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் எளிய நடைப்பயணத்தாலே மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஜப்பானில் இந்த புதுமையான யோசனையானது மனிதர்களின் சாதாரண கால்களை சுத்தமான ஆற்றலின் விலைமதிப்பற்ற ஆதாரமாக மாற்றுகிறது. பைசோ எலக்ட்ரிசிட்டி என்பது இந்த ஆச்சரியமான செயல்முறைக்கு பின்னணியில் உள்ள தொழில்நுட்பமாகும். பைசோ எலக்ட்ரிசிட்டி என்றால் என்ன? பைசோ எலக்ட்ரிசிட்டி என்பது ஒரு பொருள் இயந்திர அழுத்தத்தால் மின்னூட்டத்தை உருவாக்கும் செயல்முறையாகும். ஜப்பானின் ஆற்றல் கண்டுபிடிப்புகளில் பைசோ எலக்ட்ரிக் சென்சார்கள் வடிவமைக்கப்பட்ட தரையின் மீது பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சென்சார்களில் அடியெடுத்து வைப்பதன் மூலம் யாராவது அழுத்தம் கொடுக்கும்போது இயந்திர அழுத்தம் உருவாகிறது. இந்த அழுத்தம் மின்சாரமாக மாறுகிறது. இந்த மின்சாரம் சாதனங்கள் மற்றும் கம்ப்யூட்டருக்கு ஆற்றல் அளிக்கும். இந்த தொழில்நுட்பம் அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? பொது இடங்களில் பைசோ எலக்ட்ரிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் ஜப்பான் உலக நாடுகளின் முன்னோடியாக உள்ளது. டோக்கியோவில் உள்ள ஷிபுயா ரயில் நிலையத்தில் இந்த தொழில்நுட்பத்தின் மிகவும் பிரபலமான பயன்பாட்டைக் காணலாம். இது உலகளவில் மிகவும் பரபரப்பான போக்குவரத்து நிலையங்களில் ஒன்றாகும். இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி கடந்து செல்கின்றனர். மேலும் அவர்களின் அடிச்சுவடுகளால் பெரிய அளவிலான மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இவை ஸ்டேஷனில் லெட் காட்சிகள், தகவல் பலகைகள் மற்றும் பிற குறைந்த ஆற்றல் சாதனங்களை இயக்க பயன்படுகிறது. ஜப்பானின் ஷாப்பிங் மால்கள் மற்றும் விமான நிலையங்களிலும் பைசோ எலக்ட்ரிக் தரையமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் இது ஏராளமான பாதசாரிகள் நடக்கும் இடங்களாகும். இதன் மூலம் தொடர்ந்து மின்சாரத்தை உருவாக்க முடியும். இந்த வசதிகள் தரையிறக்கத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்த முறைகள் மூலம் போதுமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு பாரம்பரிய ஆற்றல் மூலங்களை குறைக்கத் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் உள்ள சவால்கள் என்ன? பைசோ எலக்ட்ரிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் பல நன்மைகள் உள்ளன. இது புதுப்பிக்கத்தக்க மற்றும் நிலையான ஆற்றலின் மூலமாகும். இது கார்பன் உமிழ்வை குறைக்கிறது மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்க உதவுகிறது. இருப்பினும் மறுபுறம் ஒரு படியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு மிகவும் குறைவாக உள்ளது. எனவே தேவையான ஆற்றலை உருவாக்க அதன் மீது அதிகளவில் நடக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இது மட்டுமின்றி பைசோ எலக்ட்ரிக் அமைப்புகளை நிறுவுவதற்கான செலவுகள் ஒப்பீட்டளவில் மிகவும் விலை உயர்ந்தவை மற்றும் இந்த தொழில்நுட்ப பயன்பாடு ஆரம்ப நிலையில்தான் உள்ளது. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.